தென்காசி தொகுதி எம்பி பி லிங்கம் தனது தொகுதிக்காக செய்தவற்றையும் செய்ய முடியாமல் போனவற்றையும் புதிய தலைமுறையிடம் பகிர்ந்து கொண்டார். அவருடன் நமது செய்தியாளர் நாகராஜ் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். தென்காசி தொகுதியின் இந்திய பொதுவுடைமை கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் லிங்கம் அவர்கள் குறித்து இன்று பார்க்க இருக்கிறோம். அவர் கடந்த 5 வருடத்தில் மக்களுக்காக செய்த சாதனைகள் குறித்தும் அவரிடம் மக்கள் வைத்த கோரிக்கைகள் குறித்தும் தற்பொழுது பேச இருக்கிறோம். 1986 இந்திய பொதுவுடைமை கட்சியில் உறுப்பினராக சேர்ந்து தொடர் செயல்பாடுகளால் மக்களுக்கு செயல்படுத்தும் விதமாக 2009ஆம் ஆண்டு முதல் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு அதில் வெற்றியும் பெற்றுள்ளார். இந்த 5 வருடத்தில் அவர் செய்த சாதனைகள் மற்றும் மக்கள் வைத்த கோரிக்கைகள் குறித்து தற்பொழுது பார்க்கலாம். சொல்லுங்க, அதாவது தென்காசி தொகுதியை பொறுத்த வரைக்கும் தென்காசியிலிருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் வரைக்கும் இந்த 6 தொகுதிகளும் அதிகமாக கிராமப்புறங்கள் இருக்கு. இந்த கிராமப்புற மக்களுக்கு நீங்கள் செயல்படுத்திய திட்டங்கள், மேம்பாட்டு திட்டங்கள் என்னென்ன சார்? தென்காசி பாராளுமன்றம் என்று சொல்லுகின்ற போது இந்த பாராளுமன்றத்திலே நகரங்களும் பேரூராட்சிகளும் அதிகமாக கிராமங்களும் கொண்ட ஒரு பாராளுமன்றம். மக்களினுடைய தேவை குறிப்பாக சமுதாய நலக்கூடம், பல்நோக்கு கட்டிடம், பள்ளிக்கூடங்களுக்கான கட்டடம், அதே போன்று அந்த கிராமத்தினுடைய உள்கட்டமைப்பு என்று சொல்லுகின்ற போது சுகாதார வளாகங்கள், இன்னும் தெருக்களிலே அமைக்கப்படுகின்ற காங்கிரீட் தடுப்புச் சுவர்கள், விவசாயிகளினுடைய பணிகளுக்கென்று வழங்கப்படக்கூடிய கம்மாய் கால்வாய்களை பராமரிப்பதற்கான கலிங்கல்கள், கால்வாய்கள், மதவுகள், மக்களின் சுகாதாரம் என்று சொல்லப்படுகின்ற போது ஆஸ்பத்திரி அலுவலக கட்டடங்கள், இன்னும் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பயனுள்ள உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தக்கூடிய கல்வி, சுகாதாரம், இது போன்ற உள்ளூர் மேம்பாட்டிற்கான இந்த திட்டங்கள் நிதி பயன்படுத்தப்படுகிறது. இந்த கிராமங்களில் சமுதாய கூடம் கட்டுவதனால அந்த மக்களுக்கு என்ன மாதிரி பயங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய பகுதியிலே பொது காரியங்கள், குறிப்பாக திருமணங்கள், வேறு பல நல்ல காரியங்கள் செய்வதற்கு இடவசதியின்றி அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கிராமங்களிலே அவர்களுடைய பயனை கருதி கட்டப்படுவது இந்த பல்நோக்கு கட்டிடமும் சமுதாய நலக்கூடமும். பல ஊர்களிலே மக்கள் இதற்கு சிறந்த வரவேற்பை தந்து கொண்டிருக்கிறார்கள். கால்நடைகளை மருத்துவமனைகளுக்குரிய அந்த உள்கட்டமைப்பு வசதி அப்படிங்கிறது குறைவாக இருக்கிறது. எனவே அத்தகைய கால்நடை மருத்துவமனைகளை பாராளுமன்ற உறுப்பினர் திட்டத்தின் கீழ் இது போன்ற கட்டடங்களை கட்டி வருகிறோம். இந்த கட்டடம் சேத்தூர், நாம் நின்று கொண்டு இருக்கக்கூடிய கட்டடம் என்பது சேத்தூரில் கால்நடை மருத்துவமனையினுடைய கட்டடம். எனவே கால்நடை மருத்துவமனையினுடைய வளர்ச்சியை கருதி பாராளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு திட்டத்திலிருந்து இந்த கட்டடத்தை நாங்கள் கட்டியிருக்கிறோம். மக்களுக்கும் கால்நடைகளுக்கும் இது பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது என்பதை தெரிவித்துள்ளோம். குடிநீர் பிரச்சனைகளுக்கும் நிலத்தடி நீர் உயர்வுக்கும் இயல்பாகவே இந்த பகுதி மக்களினுடைய வளத்தை மேம்படுத்துவதற்காக அமைந்த செம்பகவல்லி அணை. ஆனால் அது உடைப்பு ஏற்பட்டு கிட்டத்தட்ட 1978 40 ஆண்டு காலத்திற்கு மேலாகியும் அந்த அணை அடைக்கப்படவில்லை. இதனால் தமிழகத்திற்கு, குறிப்பாக இந்த பகுதி மக்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய தண்ணீர் வீணடிக்கப்பட்டிருக்கு. கேரளாவினுடைய முல்லைப்பெரியார் பிரச்சனையோடு இந்த பிரச்சனையை சேர்த்து வைத்து கேரள அரசாங்கம் இந்த அடைப்பை சரி செய்ய விடாமல் தடுத்து வருவதன் மூலமாக இந்த பகுதி ஒரு வறண்ட பகுதியாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இந்த அணையினுடைய உடைப்பு சரி செய்யப்பட்டால் இந்த பகுதியினுடைய வறட்சி போக்கப்படும் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன்.
உடனடியாக மத்திய மாநில அரசுகள் அணையினுடைய உடைப்பை சரி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு திட்டத்திலிருந்து ஒரு சில சாலை வசதியை பெற்றாலும் பெருமளவில் போக்குவரத்து வசதிக்கு ஏற்ற சாலைகளை மத்திய மாநில அரசுகள் உருவாக்குவது, அந்த திட்டங்களை செயல்படுத்துவதில் நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதான் உண்மையில் யதார்த்தமான ஒரு விஷயமாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக தென்காசி நாடாளுமன்றத்தில் கூட சமீபத்திலே தென்காசியில் திறக்கப்பட்ட அந்த ரயில்வே மேம்பாலம் இன்றைக்கு தென்காசிக்கே ஒரு புது பொலிவை ஊட்டியிருக்கிறது. இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. எம்பி லிங்கம் தொகுதிக்கு தொழிற்சாலைகளை கொண்டு வரவில்லை என்ற பொதுவான குற்றச்சாட்டு தென்காசியில் இருக்கிறது. தொகுதி மக்கள் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகளையும் அவற்றுக்கு எம்பி அளித்துள்ள விளக்கங்களையும் இப்போது பார்க்கலாம். வேலைவாய்ப்புகள், தொழிற்சாலைகள் என மத்திய அரசு திட்டங்கள் தென்காசி பாராளுமன்ற தொகுதிக்கு ஒரு எட்டாக்கனியாகவே ஆகிவிட்டது. தென்காசி தொகுதிக்குள்ளே நிறைய நாங்கள் தொழிற்சாலைகளை உருவாக்குவோம், மக்களுக்கு தொழில் வளத்தை பெருக்குவோம், அப்படி இப்படின்னு எவ்வளவோ நிறைய சொன்னார். ஆனால் அவர் சொன்ன கோரிக்கையில் பார்த்தீங்கன்னா இதுவரை அவர் வந்த உடனே ஒரு பகுதியில் விட புதுசாக ஒரு தொழிற்சாலை தொடங்கவோ தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்குறது மாதிரி எந்த ஒரு விஷயமும் இதுவரை அதுக்குள்ள நடவடிக்கை தொடர்ந்து அவர் செய்யவே இல்லை. நெல்லை மாவட்டத்தில் ஒரு தொழிற்சாலை கூட செய்யாது சார். ஜனத்தொகை தான் கூட்டிகிட்டு இருக்கிறத ஒழிஞ்சு தொழிற்சாலைகள் ஒன்றுமே இல்லை. எல்லாமே மெட்ராஸ், கோயம்புத்தூர் அங்கே தான் போயிட்டு ஒழிஞ்சு இங்கே தொழிலுங்கிறதே எதுவுமே இல்லை. வசதிகள் குறைவாக இருக்கின்ற காரணத்தாலும் மெயின் முக்கியமான தலைநகரங்கள், முக்கியமான பகுதிகளுக்கு அப்பால் ஒரு பின்தங்கிய பகுதியில் இருப்பதால் அரசாங்கமும் தனியார் துறைகளும் இங்கே தொழில் தொடங்குவதிலே ஆர்வம் காட்டுவதில்லை. ஏகப்பட்ட ஃபேக்ட்ரி இழுத்து மூடியிருக்காங்க. இன்னைக்கு திருநெல்வேலியில் இருக்கிற ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் சரி, ஏகப்பட்ட ஸ்பின்னிங் மில்லு, இவ்வளோ விஷயங்களை இழுத்து மூடியிருக்காங்க. அதை துறக்கிறதுக்கு எந்த விதமான நடவடிக்கையுமே எம்பி எடுக்கல. இதுபோன்று அடைக்கப்பட்ட நூற்பாலையே துவங்குவதற்கு, மீண்டும் புதுப்பித்து துவங்குவதற்கு நடவடிக்கையை கேட்டும் அரசு அதில் எந்த விதமான நடவடிக்கையும் எடுப்பதாக தெரியவில்லை. இது ஒரு பாரபட்சமான நடவடிக்கை தான். அந்த மேம்பாலத்தை பல ஆண்டு காலமாக திறக்க முடியாமல் இருந்து அதுக்கு பணிகளை ஒதுக்கி அதை அந்த எம்பி அதை திறக்கக்கூடிய கண்டிஷனை திறக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமல் இன்னைக்கு இந்த எம்பியை பார்க்க முடியாது. மக்கள் இன்னைக்கு மக்கள் எல்லாரும் தனியிருக்காங்க. நீங்கள் யார்கிட்ட போய் கேட்டாலும் சரி, தென்காசி தொகுதிக்கு ஒரு திட்டங்கள் கூட, ஏதாவது ஒரு திட்டங்கள் அவர் பேர் வாங்குற மாதிரி தென்காசி சிட்டிக்குலையோ தென்காசி கிராமங்கள்லையோ இல்லை எங்கேயாவது ஒரு திட்டங்கள் இதுவரைக்கும் எம்பி எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வரல. குறிப்பாக தென்காசி ரயில்வே மேம்பாலம் சென்ற அரசு அறிவித்த திட்டத்தை முடிக்கின்ற காலகட்டம் கடந்து 5 வருடம் வீணாக இழுத்தடித்து மக்கள் மனநிலையை அலக்களித்த பிறகு எம்பி என்ற முறையில் பாராளுமன்றத்தில் இதுவரை அதை பற்றி ஒரு தடவை கூட, ஒரு முறை கூட முறையிட்டதில்லை. ஆனால் எம்பி எப்பொழுது பார்த்தாலும் மிகவும் பரபரப்பாக பிஸியாக இருக்கார். தென்காசியில் திறக்கப்பட்ட அந்த ரயில்வே மேம்பாலம் இன்றைக்கு தென்காசிக்கே ஒரு புது பொலிவை ஊட்டியிருக்கிறது. இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. ஏனென்றால் நீண்டகால கோரிக்கை இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டு தென்காசியும் செங்கோட்டையும் ஒரு கம்பீரமான தோற்றத்தோடு குற்றாலத்தை போக்குவரத்து வசதியை பெறுகிறது. தொழிற்சாலைகள் கொண்டு வரவில்லை, மத்திய அரசு திட்டங்களை தொகுதிக்கு கொண்டு வரவில்லை என்று எம்பி லிங்கம் மீது தொகுதி மக்கள் விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள். இந்த விமர்சனங்களுக்கு எம்பி லிங்கம் என்ன பதில் சொல்கிறார் என்று பார்க்கலாம். தென்காசியை பொறுத்த வரைக்கும் தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு புதிய தொழிற்சாலைகள் உருவாக்கப்படுங்கிறது உங்கள் தேர்தல் வாக்குறுதியில் இருந்தது. அது தற்போது எந்த நிலையில் இருக்குயா? தென்காசி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை இயல்பாக விவசாய பகுதியாக இது இருந்து கொண்டிருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் இருப்பதால் இயல்பான அந்த விவசாயத்தோடு இணைந்த தொழில் வளத்தை தான் மக்கள் விரும்புகிறார்கள். குறிப்பாக ராஜபாளையம் நகரில் பஞ்சாலை தொடர்புடைய தொழில் இருந்து கொண்டிருக்கிறது. வேறு பகுதிகளில் குறிப்பிடத்தக்க முறையில் எந்த தொழிலும் இல்லை. ஆனாலும் அரசிடம் இது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்கின்ற போது விவசாயம் சார்ந்த தொழில் வளத்திற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுப்பதில்லை. மாறாக தனியார் நிறுவனங்களிடம் அணுகச் சொல்லியும் மண்வளத்திற்கு, விவசாயத்திற்கு எதிரான தொழில் வளங்களை அறிமுகம் செய்தும் அரசாங்கம் வருவதால் செயல்படுத்துவதிலே சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல் ஸ்ரீலிபுத்தூரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கூட்டுறவு மில் திறக்காது. ஸ்ரீலிபுத்தூரில் கூட்டுறவு நூற்பாலை ஒன்று அரசால் நடத்தப்பட்டது.
அந்த கூட்டுறவு நூற்பாலையை மீண்டும் புதுப்பித்து அதை செயல்படுத்த வேண்டும் என்று பல முயற்சிகளை, குறிப்பாக மத்திய அரசினுடைய சவளி திட்டத்தின் கீழ் 25 ஏக்கர் நிலம் இருக்கிறது. அந்த கூட்டுறவு நூற்பாலைக்குள் அவற்றில் சவளி பூங்கா அமைக்க வேண்டும் என்று கூட கோரிக்கையை முன்வைத்தோம். சவளி பூங்கா வேண்டும் என்று பாராளுமன்றத்திலே கேட்டு தென் மாவட்டங்களுக்கு வேண்டும், விருதுநகர் மாவட்டத்திற்கும் திருநெல்வேலி மாவட்டத்தையும் மையப்படுத்தி வேண்டும் என்று கேட்டோம். ஆனால் அதே பகுதியிலே நாங்கள் அமைக்கிறோம் என்று இன்றைக்கு தென்காசி பாராளுமன்றத்திற்கு வெளியே கொண்டு சவளி பூங்கா அமைப்பதிலே சிரமத்தோடு சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இதுபோன்று அடைக்கப்பட்ட நூற்பாலையை துவங்குவதற்கு, மீண்டும் புதுப்பித்து துவங்குவதற்கு நடவடிக்கையை கேட்டும் அரசு அதில் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுப்பதாக தெரியவில்லை. இது ஒரு பாரபட்சமான நடவடிக்கை தான். இந்த தொகுதிக்குள் அமைந்திருக்கக்கூடிய ஒரு மலைப்பாதை திட்டம் வருசநாடு மலைப்பாதை திட்டம். அது தற்போது எந்த நிலையில் இருக்கியா? திட்டத்தை இன்றைக்கு முடக்கக்கூடிய வகையில் நீண்ட நாள் கோரிக்கை மக்கள் வைத்து போராடி கடைசியாக மலைப்பாதை திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அரசு எடுத்த நடவடிக்கைக்கு முற்றுக்கட்டாயாக மத்திய அரசு இன்றைக்கு செயல்பட்டு நீதிமன்றத்தால் உருவாக்கப்பட்ட எம்பவர் கமிட்டி என்ற அந்த கமிட்டி அந்த பாதையை ஆய்வு செய்தபோது நானும் மற்றும் பொதுமக்களும் பாதை அமைக்கப்படுவதனுடைய நோக்கத்தை வலியுறுத்தி இருக்கிறோம். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அந்த எம்பவர் கமிட்டி இன்றைக்கு வருசநாட்டு மலைப்பாதை திட்டத்தையே மறுக்கக்கூடிய வகையில், முடக்கக்கூடிய வகையில் அந்த பாதையில் சட்டவிரோத நடவடிக்கை தான் தொடருவதாக சொல்லி அந்த எம்பவர் கமிட்டியை இன்றைக்கு நீதிமன்றத்திற்கு அறிக்கை கொடுத்ததின் விளைவாக அது மறுக்கப்பட்ட ஒரு திட்டமாக இன்றைக்கு ஆக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் செங்கோட்டை புனலூர் அகல ரயில் பாதை திட்டம் இன்னும் தாமதப்படுத்தப்பட்டே இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? அகல ரயில் பாதை மாற்றும் நடவடிக்கை 91 இந்த பகுதியிலே தொடங்கியது. இன்றைக்கும் முடிவடையாமல் இருப்பது வருத்தமளிக்கிறது. மத்திய அரசினுடைய அமைச்சகம் என்பது ரயில்வே அமைச்சகமாக இருந்தாலும் நிதி அமைச்சகமாக இருந்தாலும் இந்த திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்வதிலே ஒரு பாரபட்சம் காட்டி கொண்டிருக்கிறார்கள். அதே போல் அந்த அழகரணை போன்ற குடிநீர் திட்டங்கள் இன்ன வரைக்கும் இங்கே தாமதப்படுத்தப்பட்ட திட்டங்களாக இருக்குது. இன்னும் பல்வேறு பகுதிக்கு, அதாவது நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக பல்வேறு இடங்களில் இந்த குடிநீர் பிரச்சனைங்கிறது பிரதான பிரச்சனையாக இருக்குது. இதுக்கு என்ன மாதிரி முயற்சிகள் எடுத்திருக்கீங்க? கேரளாவினுடைய பகுதியிலும் தமிழகத்தினுடைய நிலப்பகுதியிலும் வீணடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நீர்வளத்தை சிறுலூத்தூரினுடைய மேற்கு பகுதிக்கு கொண்டு வந்து அமைத்து அழகரணை திட்டம் உருவாக்கி விவசாயத்திற்கும் குடிநீருக்குமாக உருவாக்கப்பட்ட திட்டம். ஆனால் கிடப்பிலே இன்றைக்கு போடப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் அந்த திட்டத்தினுடைய நோக்கம் தவறுதலாக புரியப்பட்டிருக்கிறது. அதை முல்லை பெரியாறு இஷ்யூ பிரச்சனையோடு அதை மையப்படுத்தி இன்றைக்கு பார்த்து அந்த திட்டத்தை தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தென்காசி மக்களவை தொகுதி குறித்து விரிவாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் பல விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நாகராஜ் நம்மோடு இணைந்திருக்கிறார். இடைவெளிக்கு பிறகு பேசுவோம். இணைந்திருக்கிறோம்.